எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை ஆதியாகமம் 28:15. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவது என்பது மனிதரில் அநேகரால் முடியாததாய் இருக்கிறது. ஆனால் நம்முடைய தேவன் தாம் வாக்களித்ததை அப்படியே நிறைவேற்றுகிறவர். உங்களை அழைக்கிற அவர் உண்மையுள்ளவர். அவர் அப்படியே செய்வார். இந்த விசுவாசம் மோசேயினிடத்தில் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவே, அவர்களை பிடிக்க பின்னாலே எகிப்தியரின் சேனை, தப்பி ஓட முடியாதபடி முன்னாலே செங்கடல். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றார். அந்த விசுவாசத்தின்படியே ஜனங்கள் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போனார்கள். இதே போன்றுதான் தானியேல் ராஜாவின் கட்டளைக்கு பயப்படாமல் வாக்குமாறாத தேவனை விசுவாசித்து தன்னை சிங்கக்கெபிக்கு ஒப்பு கொடுத்தார். தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். தானியேலின் நண்பர்கள், ராஜா நிறுத்தின பொற்சிலையை பணிய மாட்டோம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று விசுவாசித்தார்கள். அக்கினி சூளையிலே அவர்களுடைய தலைமயிர் கூட கருகவில்லை. இதோ உங்களுக்காக ஒரு கதை. அமெரிக்காவில் சாமுவேல் என்பவர் தனது மனைவி மற்றும் ஒரே மகனுடன் வாழ்ந்து வந்தார். வழக்கம் போல அன்றும் பாடசாலை செல்ல புறப்பட்ட தன் மகனை கட்டி தழுவி, இந்த நாள் நல்ல நாளாக அமையட்டும், எந்த சூழ்நிலையிலும் உனக்காக நான் இருப்பேன் என்று சொல்லி அனுப்பி வைத்தார். முற்பகல் 11 மணி அளவில் திடீரென ஏற்பட்ட நிலநடுக்கம் காரணமாக சாமுவேலின் மகன் படித்து வந்த பள்ளி கட்டடம் முழுவதுமாக மண்ணுக்குள் புதைந்தது. அவன் தனது சக மாணவர்களுடன் கட்டட இடிபாடுகளுக்குள் உயிருடன் சிக்கிக் கொண்டான். இடிந்தும் புதைந்தும் கிடந்த கட்டடத்துக்குள் யாரும் உயிர் பிழைத்திருக்க முடியாது என்று எல்லா மாணவரின் பெற்றோரும் எண்ணினர். ஆனால் சாமுவேலோ கண்ணீருடன் தன் மகனை தேட தொடங்கினார். அதை பார்த்த அநேகர் அவரை பரிகசித்தனர். அவர் அல்லும் பகலுமாக கட்டட இடிபாடுகளை அகற்றி கொண்டே இருந்தார். ஏனைய மாணவரின் பெற்றோர் தங்கள் குழந்தைகளுக்கு மலர் வளையங்களை வைக்க தொடங்கினர். சாமுவேலோ மனம் தளராது தோண்டிக் கொண்டே இருந்தார். ஒரு பெரிய தூணை அகற்றிய போது, காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்ற மெல்லிய முனகல் சத்தம் கேட்டது. அது தனது மகனின் குரல் என்பதை அறிந்து கொண்ட அவர் வேகமாக கற்களை அகற்றி மகனை கண்டுகொண்டார். அப்பா, நீங்கள் எப்படியும் என்னை தேடி கண்டுபிடித்து காப்பாற்றுவீர்கள் என்பதை அறிவேன். முதலில் மயங்கிய நிலையில் இருக்கும் என் சக மாணவர்களை காப்பாற்றுங்கள் என்றான். எல்லா மாணவரும் பத்திரமாக மீட்கப்பட்ட பின்பு இறுதியில் மகன் தனது தகப்பன் கைகளை பிடித்து வெளியேறினான். அப்பா, நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் எனக்காக வருவீர்கள் என்று எனது சக மாணவரிடம் கூறியிருந்தேன். நீங்கள் சொன்னபடியே எனக்காக வந்துவிட்டீர்கள் என்று தகப்பன் கழுத்தை கட்டி கொண்டு அழுதான். இந்த கதையிலே வந்த தகப்பன் தான் தன் மகனுக்கு கொடுத்த வாக்குறுதியை நினைத்தபடியே இருதயம் மிகவும் உடைந்து போனவராய் தனது உயிரை பணயம் வைத்து மகனை மீட்கும் பணியினை மேற்கொண்டார் என்றால், எங்களுக்காக உயிரையே கொடுத்த வாக்கு மாறாத எங்கள் அன்பின் பரலோக தகப்பன் எப்படி எம்மை கைவிடுவார்? அவர் எங்களுக்கு சொன்னதை செய்யும் அளவும் எங்களை கைவிடவே மாட்டார் என்ற நம்பிக்கையோடு இப்போது நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. பயப்படாது, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று எம்மை பலப்படுத்துகிற உம்முடைய அன்புக்காக உமக்கு நன்றி அப்பா. நாம் சோதனைகளை சந்திக்கும் போதும் கடினமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும் போதும் எம்மை கைவிட மாட்டீர் என்று விசுவாசிக்கிறோம் அப்பா. வரும் நாட்களிலும் எங்களை அப்படியே நடத்துங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.